வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி 5 விதமான சைட் டிஷ் பண்ண போகிறோம். இந்த பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 300 கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணி நீல பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காயை இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்சு நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 மீடியம் சைஸ் பூண்டை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லேசாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ண கோவக்காயை சேர்த்துக்கலாம். இந்த காயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 to 3 நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே இருந்து வதக்கிக்கங்க. மூணு நிமிஷமா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட 75 ml இருக்கும். கோவக்காயோட தோல் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குனாதான் கோவக்காய் நல்லா வெந்து வரும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம். நான் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கோவக்காய் பாதி அளவுக்கு வதங்கி இருக்கு. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லேயே காய் வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடையில கிண்டி கொடுங்க. கோவக்காய் வதங்கி நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ காய் நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் நம்ம கோர்ஸாக அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். நீங்களும் இதே மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கார பொரியல் பண்ணலாம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு இந்த திக்னஸ்க்கு தோலோடையே கட் பண்ணி வச்சிருக்கேன். தோல் சீவாம தோலோடையே இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச வாழைக்காய், இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த காய் குழையாம சாஃப்டாக வெந்து வரட்டும். காய் குழஞ்சிடக்கூடாது. காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டுட்டு காய் கரெக்டாக வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ 7 நிமிஷம் கிட்ட ஆச்சு. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா குழையாம சாஃப்டாக வெந்திருக்கு. வாழைக்காயை தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய மேல் தோலை உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும்.
சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்க்குறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தோல் உரிச்ச வாழைக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம வாழைக்காயை குழையாம வேக வச்சதுனால இது வந்து நல்லா உடையாம நல்லா வதங்கி வரும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த இந்த மசாலா பொடியோடு சேர்ந்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். 3 நிமிஷமாச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வாழைக்காய் வந்து நல்லா இன்னுமே சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இந்த காரப்பொரியல் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைக்காய் காரப்பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி உளுந்தும் அதிகமாக சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம்னாலும் நல்லாயிருக்கும். அடுத்து கட் பண்ண 3 பச்சை மிளகாவும் கட் பண்ண 1 காஞ்ச மிளகாவும் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா வாழைப்பூவை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வாழைப்பூவை கட் பண்ணி மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்க்குறேன். எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கை அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க.
வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம அதிகமாக தெளிக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியிலேயே வந்து வாழைப்பூ வெந்துடும். மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வாழைப்பூ நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. வாழைப்பூவெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வற்றிருச்சு. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் சீரகம், தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால தேங்காய் துருவலும் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா அந்த துவர்ப்பு தன்மையே தெரியாமல் நல்ல சுவையாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியலுக்கு பீட்ரூட்டையும் பாசிப்பருப்பையும் நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோம். இந்த குக்கர்ல 1/4 கிலோ பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வாஷ் பண்ண 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 1 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். நான் சின்ன மிளகாய் இருக்கிறதுனால 2 சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய மிளகானா 1 சேர்த்துக்கங்க போதும். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை வந்து கோர்ஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சுக்கங்க. இந்த பொரியலுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. இந்த பீட்ரூட் பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். பீட்ரூட் வேக வைக்கும் போது தண்ணிய அதிகமா சேர்த்துறாம அளவா சேர்த்து தண்ணியே இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிக்காம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வத்த விட்டுருங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்ல ஓரளவு பொன்னிறமா கலர் மாதிரி வரணும். அடுத்து இதுல 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா 1/2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கணும். வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சா இந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கலவையை நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. 1 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பீட்ரூட் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இத லைட்டா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போறோம். பார்க்கலாம். 1/4 கிலோ கொத்தவரங்காயை வாஷ் பண்ணிட்டு 2 ஓரங்களையும் கட் பண்ணிட்டு
இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நல்ல மலர சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. கட் பண்ண கொத்தவரங்காயை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த காய் முங்குற அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த காயை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்ட போகிறோம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தவரங்காயை வேக வச்சு அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும்தான் நம்ம அப்புறமா பொரியல் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா காயில் உள்ள வாய்வு தன்மையும் போயிடும், நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரியலும் சுவையாக இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். இந்த காய் நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்சு உளுந்தோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறமா அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இது கூட 3 பூண்டை இடித்து சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி பூண்டு சேர்த்தோம்னா வாசனையாகவும் இருக்கும். கொத்தவரங்காய் வாயு தன்மை இல்லை காய்ங்கிறதுனால பூண்டும் சேர்த்துக்கணும். அடுத்து இது கூட கறிவேப்பிலை, கட் பண்ண 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு அடுத்து இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். காய் வேகும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கறதுனால அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வடித்த இந்த கொத்தவரங்காயை இதில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கங்க. கொத்தவரங்கால லேசான வாய்வு தன்மை இருந்தாலும் இதில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால கொத்தவரங்காயை சமைக்கும் போது நம்ம வேக வச்சு அதனுடைய தண்ணியை வடிச்சிட்டோம்னா வாய்வு தன்மையே இருக்காது. இப்போ காயை சேர்த்து நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இது கூட நம்ம மலர வேக வச்ச இந்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துவரம் பருப்பு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். துவரம் பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொத்தவரங்காய் துவரம்பருப்பு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.